பார்த்துக் கொண்டிருப்பது காரைக்குடி நியூஸ் 360. பாஜகவினரின் சிறுபான்மையினர் விரோத செயல்பாட்டை கண்டித்து நடத்தப்படும் கண்டன பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம். ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. இந்தியாவில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக குறிப்பாக இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை குறிவைத்து பாஜகவினர் தாக்கி வருகின்றனர். இதனால் சமூக நீதி மத்திய பாஜக அரசால் மறுக்கப்பட்டு வருவதாக கூறி அதற்கு கண்டனம் தெரிவித்தும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இவிஎம் வாக்குப்பதிவு எந்திரத்தை தடை செய்து வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த கோரியும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வருகின்ற 17ஆம் தேதி பாண்டியன் தியேட்டர் மைதானத்தில் கண்டன பொதுக்கூட்டம் நடத்த காரைக்குடி தேவக்கோட்டை இஸ்லாமிய கூட்டமைப்பினர் மற்றும் வணிகர்களால் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதற்கான ஆலோசனைக் கூட்டம் காரைக்குடி செஞ்சை பள்ளிவாசலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து ஏராளமான உலமாக்கள், அனைத்து பள்ளி நிர்வாகிகள் மற்றும் வணிகர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அன்றைய தினம் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களும் தங்களது வணிக நிறுவனங்களை கடையடைப்பு செய்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அமைதி ஊர்வலமாக சென்று கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு அனைத்து கட்சி நிர்வாகிகளும் அழைக்கப்பட உள்ள நிலையில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி, திராவிட கழக பேச்சாளர் பெரியார் செல்வன், நாஞ்சில் சம்பத் உட்பட 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்குடி நியூஸ் 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.